ஹாய் ஹலோ மந்தோட பதிவாக போச்சு டெலிபிசிஸ்மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்திருக்க அப்பா அவங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்பவும் போல் விறுவிறுப்பாக போகும். நம்ம ஹீரோயின் வந்து கடைசியாக ஒருத்தனை மீட் பண்ணி அப்போ நம்ம ஹீரோனுக்கு சரியாக ஷாக்காக இருந்துச்சு. அவனை பார்த்தோன்னே ஆண்டு பார்த்தா அவன் தான் வந்து எக்ஸ்ட்ரா டியூக்கிற பெஸ்ட்டு சன். அவன் தான் வந்து மூத்த புள்ளண்டு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சிங்க. அப்போ அவனை தான் நம்ம ஹீரோன் மீட் பண்ணிப்பா. அவனை மீட் பண்ண பெஸ்ட் டைமே அவன் நம்ம ஹீரோனை பார்த்து லிட்டில் சிஸ்டர்ன்னு சொல்லிப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோன் சரியாக ஷாக்காகிருப்பா. அப்பா பெஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அதுக்கிடையில் என்னடாப்பா இவன் லிட்டில் சிஸ்டர்னெல்லாம் உரிமையாக சொல்லி கூப்பிட்றான் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. அப்போ அவன் நம்ம ஹீரோன்ட்ட வந்து அழகாக பேசிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். நான் தான் ஜெயினர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிப்பான் அவன்ற நேமை. நைசி மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனோட பேஜை கொடுத்துக்கிட்டே நம்ம ஹீரோனை லிட்டில் சிஸ்டர்னு மறுபடியும் கூப்பிட்டுட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. கட் பண்ணால் இங்கே ஹடிச்சாங்க. நம்மளோட ஃபேபுள்ள மாரியில் நம்மளோட லைலா கத்திக்கிட்டு இருக்கா. ரியோ எங்கே இருச்சா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டிச்சா நம்மளோட லைலா. ரியோவை பார்த்து சொல்லிட்டுச்சா, உனக்கு விஷயம் தெரியுமா ரியோ, இன்றைக்கு உன்னை அனாதாசிரமத்துலேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உன்னை நீ சந்தோஷமாக தானே இருந்துச்சு அதை நினைச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுச்சா நம்மளோட லைலா. கேட்டுட்டுச்சுக்கலடா யார் செய்யணும் பக்கத்தில் இருந்தாலும் பார்த்துட்டீச்சான். அப்போ ரியோவும் சொல்லிட்டுச்சான் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் கமலியா சிஸ்டருங்க என்னோட இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்லிட்டுச்சான் அவங்க. அப்போ நம்மளோட லைலா அவங்க அதை பார்த்துட்டு ஓ ரியோ அப்படின்ற மாதிரி பாவம் பார்த்து இப்போ நம்ம லைலா செல்வா அவள் கிரேசியாக பேரில் இருக்கிறதால வந்துக்கலாம் நம்ம பேத்து கமலியாவுக்கு இந்த விஷயத்த சொன்னா கமலியா ரொம்ப சந்தோஷப்படுவானே யாரையும் எடுத்துருச்சாங்கன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி அவனை ஆறுதல் படுத்துறான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் சோகமாக தான் கமலியான்னு நினைச்சா. அப்போ நம்மளோட ஆர்சியனுக்கு பக்கத்தில் வானறியோ வந்து இந்தாங்க இதை லிட்டில் சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டுச்சான். அப்போ நம்ம ஆர்சியனுக்கு அதை பாவமாக வாங்கிட்டான். வாங்கி போட்டு ஆர்சியனை அதை எடுத்துட்டான். நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அனாதாசிரமத்துலேருந்து அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ லைலா சொல்லிட்டீங்க நம்மளோட ரியோ அனாதாசிரமத்துலேருந்து போகிறத நினைச்சா கமலியா ரொம்ப கவலைப்படுவானா. ஆனால் ஆர்சியன் பார்க்குறாங்க லைலாவே பார்த்துட்டு ஜெக்கில் ஆர்சின்னு யோசிக்கிறான். கமலியா சோகப்படுவாவா. அப்போ லைலா சொல்லிட்டு இருக்கியா கமலியா வந்து ரொம்ப சோகமாக இருப்பா, ரொம்ப சேடாயிருவா. அவளுக்கு பிடிச்சாலே ரியோ. அந்த அனாதசமத்தில் கமலியா அதிகமாக நேசித்தால் ரியோவை தான். அந்த ரியோவை தான் கொஞ்சிட்டிப்பா கமலியா இங்கே வந்தா. அவனே அனாதசிரமத்திலேருந்து யாரோ ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க. இனிமேல் அவனை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கமலியாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஆர்சின்னு அந்த லெட்டரை திறந்து பார்ப்பாங்க. அதில் உன்னைய திரும்ப மீட் பண்ணுறேன் கமலியா அப்படின்ற மாதிரியே ரியோ லெட்டர் எழுதியிருப்பான். அதை பார்த்தோன்னே ஆர்சியன் நானே கொடுக்குறேன் கமலியா கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவான். லைலா பார்த்துட்டிப்பா இவன் இப்படி கமலியாவை காண்டாக்ட் பண்ணுவான். அவன் கிரேசியாக பேரில் இருக்கவன் விட்டு அவன் முழிச்சிட்டு இப்போ லைலா. அப்போ கட் பண்ணால் நம்மளோட ஆர்சியன் கிரேசியாக பேரில் உள்ள நம்ம ஹீரோனுக்கு தான் காண்டாக்ட் பண்ணிப்பான். நம்ம ஹீரோனை காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டுப்பான் அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கமலியா அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா ஆர்சியன் இது நீனே இல்லைப்பா, நீ என்கிட்ட இப்படியெல்லாம் தயங்கிட்டு பேச மாட்டா, நீ பேச வந்ததை செல்லப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா. அப்போ ஆர்சின்னு சொல்லுவான் சரி சரி நான் ஓகே டேரெக்டாக மேடருக்கு வரேன், உடனே அருணாசிரமத்தில் உள்ள அந்த ரியோவை தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ட்டு கேட்பா ஆர்சியன். அப்போ நம்ம ஹீரோன் ஓ அவனை தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, அவனை யாரோ எடுத்துகிட்டு போய்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தீங்க. அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறா பரவாயில்ல இது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கொஞ்சம் சிரிச்சு சேடாக தான் இருந்தீ. இப்போ நம்ம ஹீரோன் அப்போ சொல்லிட்டிப்பா. அப்போ ரியோ ஒரு எடுத்துகிட்டு போவாங்கடவும் நான் கடைசியாக ஒரு தரம் அவனை மீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி நான் தோணி நம்ம ஹீரோனுக்கு. ஆனால் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு அந்த விஷயத்தை கேட்டோன்னே. அப்போ நம்ம ஹீரோன் யோசித்தி பையனுமா அவனை மீட் பண்ணலுமே என்ன ஏரியா அவனை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் தயங்கிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோன் சின்ன பிள்ளையில பெருத்த மாதிரி தான் நடிக்கிட்டு இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் பார்த்து ஜோசித்து பார்த்துவிட்டு அவங்க அம்மாவை வழி அனுப்பி வச்சுட்டு ஜோசித்து பார்க்குறா. எல்லா நிகழ்ச்சியும் நம்ம ஹீரோனுக்கு கண் முன்னால் வந்து போய்த்துருச்சிங்க ரியோ போனதுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா ஆர்சியன் எனக்காக ஒரு உதவி ஒன்று செய், ரியோவை எடுத்துகிட்டு போனவங்களோட அட்ரஸை மட்டும் நீ கண்டுபிடிச்சி வச்சுக்க ஆர்சியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுச்சிக்கல. திடீர்னு ஒரு குரல் பிக் பிரதர் கொஞ்சம் நகருங்க, என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள் அங்கே கொஞ்சம் நகருங்க அப்படின்ற மாதிரி சத்தங்களுக்கு நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. அடே என்னடா பிக் பிரதரா, யார் அது பிக் பிரதர் அப்படின்ற மாதிரி பார்க்கல. ரியோ அங்கே இருப்பாங்க. கமலியா சிஸ்டர் நீங்களும் இருக்கீங்க இங்கே அப்படின்ற மாதிரி ரியோ ஓடி வரும். அவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஆர்சியன் தூக்குவான். டே நில்றா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பிடிக்கிட்டிப்பான். அப்போ கமலியா என்ன இது என்ன மறைச்சிட்டு ஏனைட்டு இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா என்ன நடந்துக்கு விஷயம், இவன் இப்படி உங்களோட வீட்டில் இருக்காங்க ரியோ நீ உண்மையிலே நீ அங்கேயே இருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சரியான ஷாக்காக இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக்கில் என்ன நடந்துக்கிட்டு கேட்கல. ஆர்சன் சொல்லுவான் அந்தாச்சான் இவனை அனாதாசிரமத்திலேருந்து தூக்கிட்டு போய் தான் அவளை கூட்டிகிட்டு போனது பிறகு இவனை பற்றி நான் விசாரிக்க தொடங்கினேன். அதெல்லாம் பற்றி உனக்கு பெரிய கதை இருந்தாலும் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்சன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ரியோ பற்றின விஷயம் தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி பட்லட்ட கேட்பான் ஆர்சியன். அப்போ அவன் சொல்லுவான் ரியோவோ எடுத்துகிட்டு போனாக்கள் எல்லாம் போலியான டீட்டெயில்ஸை கொடுத்து ரியோவை எடுத்துகிட்டு போய்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டிப்பாங்க. அப்போ ஆர்சியனுக்கு கடுப்பாக இருந்துச்சு. எப்படியா ஏமாற்றுவாங்களா அவனால் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
சரி அவனை இப்போ எங்கே இருக்கான் அவன் இன்றைக்கில் இந்த பேப்பிள் பேரை விட்டு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கேயா சுற்றிட்டு இருப்பான் அவள், நான் அவங்கள கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி பட்லர் சொல்லியிருப்பான். ஆர்சியன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறியா அப்படின்ன மாதிரி ஆர்சியன் ஒரு மாதிரி கோவமாயிருப்பான். கோவமாயிட்டு ஆர்சியன் சொல்லிட்டிருப்பான், நீ விட்டு தள்ளு நானே பார்த்துக்கிள்றேன் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் ஒரு மாதிரி கோவமாயிருவான். அப்போ அவன் பட்லர் நாங்கள் கண்டுபிடிச்சிருவேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், நானே பார்த்துக்கிட்றேன் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் அங்கேருந்து கிளம்பிடுவான். பட்லர் கத்திட்டிப்பான், எங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிருக்கான். பட்லர் ஒரு மாதிரி சோகமாக. அப்போ ஆர்சியன் சொல்லிட்டிருப்பான், இந்த விஷயத்தை நானே நேரடியாக போய் தெரியவா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நான் ஆர்சியன் கிளம்பிடுவான். ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரச்சனை காட்டிட்டாங்க, அங்கே எல்லாரையும் அடைச்சி வச்சான் குழந்தைகள்லாம். அப்போ அங்கே ஒரு ஆள் வரக்குள்ள அங்கே உள்ள சுற்றி உள்ளாக்கெல்லாம் கத்திட்டிச்சான், யார் நீ அங்கேயே நெல்லு, நீ எங்களை பின்தொடர்ந்து வந்தியா அப்படின்ன மாதிரியெல்லாம் அவள் கேட்டுட்டிச்சான். அப்போ அவன் ஸ்வாடை எடுக்கிறான் வந்தாள். அப்போ அவள் பயப்படுறான், சும்மா ஸ்வாடை எடுக்கிற நீ அட்டாக் பண்ணே போகிற அப்படின்னு போட்டு அவனால் பயத்திலே இருக்கான் அவள் கொஞ்சம். அப்போ அவனால் பேனிக் ஆகிட்டு திடீர்னு மாதிரி ஆர்சியனை அட்டாக் பண்ண போகிறான். அவள் யாருன்னு பார்த்தா ஆர்சியன் தாங்க. அது உள்ள குழந்தைங்கள்லாம் கத்திட்டிச்சாங்க, ரியோ ஓவராக கவலைப்பட்டுட்டிச்சாங்க. கமலியா, பிக் பிரதர், ஆர்சியன் அப்படின்ன மாதிரி அவன் ரொம்ப கவலையில் குந்திட்டு அழுதுகிட்டு இருப்பான் ரியோ. அந்த உள்ள குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் அடைச்சி வச்சுப்பானல். அவனால் ரியோ ஒரு மாதிரி கடு சோகமாகவே இருந்திப்பான் அவனை கடத்திட்டு வந்ததுலேருந்து. அப்போ நம்மளோட ஆர்சியன் எல்லாரையும் கொண்டிருப்பான். கடைசியாக அதில் உள்ள லீடரை பிடிச்சிக்கிட்டு உண்மையை சொல்லு, இதுக்கு பின்னால் இருக்கிற ஆக்கள்லாம் யார் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் கேட்டுட்டிக்கவும், அவன் உண்மையே சொல்லணுமா நாங்கள் அப்படின்ன மாதிரி செல்றேன் விட்டு அவன் என்ன ஒன்று செய்வான். ஆர்சியன் பார்ப்பான் என்ன செய்கிறான் வேணும் பார்த்து அவன் தன்னாலே அவனே செத்துருவான் படிச்சுக்கிட்டு. ஆர்சியன் பார்ப்பான், இவன் என்ன உண்மையை சொல்கிறேன்னு கூட தன்னாலே செத்துட்டான் பயம்பட, நானே பொறுமையாக அவன்கிட்ட உண்மையை கேட்குறேன், என்னையே மதிப்பு இல்லாமல் அவன் செத்துட்டான் பாரு அப்படின்ன மாதிரி ஆர்சியனே கொஞ்சம் கடுப்பத்தான் இருந்துச்சு. அப்போ ஆர்சியன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அப்போ ரியோ அங்கேருந்து கத்துறான், பிக் பிரதர் ஆர்சியன் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ன மாதிரி அழுதுகிட்டு இருப்பா வருமா இப்போ அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு. அப்போ அங்கே உள்ள பிரச்சனை நம்ம ஆர்சியன் திறந்து விட்டது அப்புறம் ரியோ கட்டி பிடிக்கிடுவாங்க, உங்களை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ன மாதிரி ஆர்சியனை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு ஆர்சியனுக்கு அது ஒரு ஃபீலிங் பிடிச்சிருச்சிங்க. ரியோ அழுதுகிட்டே நம்ம ஆர்சியனை கட்டி பிடிச்சிட்டு ஆர்சியனுக்கு அது தோன்றுருச்சிங்க, என்னண்டா ஆர்சியன்ற தம்பியை பற்றி ஆர்சியன் நினச்சி பார்த்துருப்பாங்க. அவங்க அந்த ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கல ஆர்சியன் அவன் தம்பியை எவ்வளோ காப்பாற்ற செஞ்சுப்பான், ஆனால் அவன்ற தம்பி ஆர்சியனுக்காக உயிரை விட்டிப்பான். அதில் ஞாபகம் வந்தோடனே ஆர்சியனுக்கும் ரியோவுக்கு மேலே கொஞ்சம் ஒரு பாசம் ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆர்சியன் மரா ரியோவை கூட்டிகிட்டு வந்துட்டான். இதான் நடந்த விஷயம் இல்லைங்களா நம்ம ஹீரோயின், எது செப்ரா ஃபேமிலி ரியோவை தத்தெடுத்துட்டீங்களா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருவா. ஆர்சியன் சொல்லுவா, ஆமாம் வேறு வழி என்ன செய்கிற, இவன் என்னோடைய ஒட்டிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஆர்சியன் சொல்லிட்டிப்பா. நம்ம ஹீரோயின் சாக்கா பார்த்துட்டிப்பா, இதெல்லாம் நடக்குமா அந்த உலகத்தில், செப்ரா ஃபேமிலி ஒரு ஆளை தத்தெடுக்கிறது அப்படின்றதுல ஆர்சியன் முழுசுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஆர்சியனை பார்த்து கடிப்பா, எப்படி கண்டுபிடிக்க அவன் இருக்கிற இடத்துட்டவன் ஆர்சியன் சொல்லிப்பான், எல்லாருக்கு மேலேயே நாங்கள் என்னை நெருக்கமானாக்கள் மேலே நான் ட்ராக்கிங் மேஜிக்கை போட்டு வச்சேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஆர்சியன் சொல்லி விட்ருவோம். அப்போ நம்ம ஹீரோனுக்கு சாக்காக இருந்துச்சிங்க, அது ட்ராக் பண்ணுற மேஜிக்கா ஸ்பெல்லா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ எல்லாருக்கு மேலேயும் போட்டிச்சு அவனை நெருக்கமானாக்கள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுடிச்சிக்கல. ஆர்சியன் சொல்லுவாங்க, ஆமாம் அது ஏன்டா ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருங்கன்னு நான் போட்டேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிட்டிப்பான். ஆர்சியன் எனக்கு மேலேயுமா போட்டிச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல, ஆமாம் அப்படின்ன மாதிரி சொல்லிப்போம். நம்ம ஹீரோனுக்கு சாக்காக இருந்துச்சு, பயம்புல எதெல்லாம் வேலை பார்த்திச்சா பாரு அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோனுக்கு எல்லாருக்கும் மேலேயும் ட்ராக்கிங் ஸ்பெல் போட்டிச்சானா அப்படின்ன மாதிரி. அப்போ அது மூலமாக தான் கண்டுபிடிச்சேனா நீ, அப்போ ரியோவா அப்போ அது மூலமாக தான் நீ கண்டுபிடிச்சிச்சேனா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இப்போ அப்போ ஆர்சியன் சொல்லுவான், ஆமாம் நான் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தால் அதை போடலான்னு எல்லாருக்கும் மேலேயும் போட்டு வச்சேங்க. நம்மளோட கமலியாக மேலே போட்டிச்சே, நம்மளோட லைலா மேலே போட்டிச்சே அப்படின்ற மாதிரி ஆர்சியன் ஒரு நாளையும் சொல்லிட்டே பேத்துட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோனே சாக்காக இருந்துச்சிங்க, இவன் எல்லாருக்கும் மேலேயும் போட்டு வச்சான், ஏன்னா எல்லாருக்கும் ஏதாச்சும் ஆபத்து வருன்னு முன்கூட்டியே காணிச்சிருச்சேன் ஏன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டிப்பா. கமலியா ஹடிப்பா, ஏன் இவ்வளோ செஞ்சிருக்கேன் நீ, நான் இல்லாத நேரத்தில் நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிச்சா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா ஆர்சியனை பார்த்து. ஆர்சியனுங்க ஆமாம் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்தீப்பா. அப்போ ஆர்சியன் சொல்லிட்டிப்பாங்க கமலியாவை பார்த்து, அது ஏன்னா உங்களுக்கு மேலே ஃபோட்டோன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தீங்கன்னா நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போன்னு பார்க்குறேன். ஏன்னா கமலியா அதை பார்த்து ஏதாச்சும் கோவப்பட்டுருவான் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சிங்க. கமலியாக்கு மேலே வச்சதை பார்த்து அவள் ஏதாச்சும் சொல்லிடுவான்டா அவன் ஒரு மாதிரி சமாளிக்கிறதுக்காக வேண்டி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சும்மா அப்படின்டா செல்ல வரைக்கல நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, ரியோ எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் தான், ஏன்டா அவனோட பழகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவன் ரொம்ப க்யூட் எனக்கு பிடிச்சிங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா. அப்போ அவனை நீ ரொம்ப காப்பாற்றிருக்கா, அவனை பத்திரமா பார்த்துட்டு இருந்தீச்சா, நீ உனக்கு ரொம்ப நன்றியா தேங்க்யூ அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. ஆர்சியும் பயமுள்ள வெக்கப்பட்டுட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின்ஸை பேச்சை கேட்டுக்கிட்டே ஏதோ சமாளிக்க வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லி வாயை மூடிருப்பான்ற. அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு இருக்கா, ரியோ இப்போ உங்களோட ஃபேமிலியில் பத்திரமா இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கலாம். ஆமாங்க எங்களோட செப்ரா ஃபேமிலி அவனை
ஏற்றுக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல ஆர்சியன் பார்த்துட்டு இருப்பாங்க கமலியா ரியோவை கொஞ்சிறதை பார்த்து நான் சரியாக ஜலசாகி இருக்கேன் தான் என்னத்தை செல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி பார்க்குறான் நடந்த விஷயத்தை. அப்போ ரியோவை நம்ம ஆர்சியன் காப்பாற்ற பேத்திப்பான். அப்போ காப்பாற்றினோடனையும் ஆர்சியன் ரியோவை பார்த்துருப்பான். ஆர்சியன்ற கையிலலாம் ரத்தமாக தான் இருந்துச்சுங்க. அப்போ ரியோவை பார்த்து ஆர்சியன் கேட்டிப்பாங்க, நீ வந்து எங்களோட செப்ரா ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கில்றியா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்சியன் கேட்டோடனே ரியோ ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்து இப்போ எங்களோட ஃபேமிலியில் வா உன்னை அழகாக பார்த்துக்கிள்றோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஆர்சியன் ரியோவை பார்த்து சொல்லிப்பான். ரியோ பிக் பிரதர் அப்படின்ற மாதிரி அவனு பாவமாக பார்த்துட்டு சரி நான் வாரேன் அப்படின்ற மாதிரி அவன் சிரிக்கிட்டே சொல்லிட்டு இருந்திப்பான். அப்போ ஆர்சியனு ஓகே வாரேன் ஒத்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பான். அதுலேருந்து நாங்கள் அவனை ஏற்றுக்கிட்டோம் எங்களோட ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆர்சியன் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கெத்தாக செல்கிறாராங்க அவர். அப்போ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறான் செப்ரா ஃபேமிலியில் ஒரு கிட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டா ஏதோ யோசித்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் ஆர்சின்ற தம்பியை பற்றி யோசித்து பார்க்குறான், அந்த இறந்து போன தம்பி. அப்போ அவனை பற்றி யோசித்து பார்த்துவிட்டு அவனுக்கு பதிலாக ரியோவா அப்போ அப்படின்ற மாதிரி ஆர்சியனை பார்த்து நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருந்து இப்போ அந்த இறந்து போன தம்பிக்கு வேண்டியா ரியோ மனசுக்கு ஆறுதல் இருப்பான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துருப்பான். ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் அதேமாரி இருந்திப்பாங்க ரியோவும் ஆர்சியன்ற தம்பி. அப்போ அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துவிட்டு ஆர்சியனை பார்த்து சரி நீ ஏன் இவ்வளோ வேலை பார்த்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆர்சியனை பார்த்து கேட்டுட்டிப்பா திடீர்ன மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிப்பா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து ஆர்சியன் அதெல்லாம் ஒன்றும் விளையாட்டுக்கல நம்ம ஹீரோயின் என்ன இருந்தாலும் அந்த ட்ராக்கிங் மேஜிக் அந்த மேஜிக் ஸ்பெல் வந்து ஆக்களை ட்ராக் பண்ணுற இடைகள் ஆர்சியனுக்கு அடிக்குது. கம்பளி என்ன சொல்ல போகிறா அந்த ஆர்சியன் பதறி பேத்துட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோ அதை விட்டா அந்த கதையை விட்டது பிறகு ஆர்சியன் சொல்லிட்டிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நான் சும்மா எனக்கும் அவனை பிடிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவன் செல்ல வர நம்ம ஆர்சியன் செல்ல வந்துட்டு சீச்சி எனக்கு இருக்காங்கள வார்த்தையை வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆர்சியன் அதை இதையும் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட திணறிக்கிட்டு இருக்கான் கதைக்கிறதுக்கு ஆர்சியன் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஆள் முழிச்சிக்கிட்டு இருக்கா ஆர்சியன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா ஆர்சியன் நம்மளோட ரியோ இருந்தான் அவனை நீ காப்பாற்றினதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியா எனக்கு அவனை நீ காப்பாற்ற மட்டும் இருந்தா நீ நினச்சி பாரு சும்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை ட்ரெக்கிங் மேஜிக்லாம் போடாமல் விட்டு இருந்தீன்டா அவன்கிட்ட நிலைமையை நினச்சி பாரு அவனை யாராச்சும் கடத்தி இருந்தாங்கண்டா அவனை என்ன செஞ்சிருப்பாங்க அவனை கொண்டு இருந்தாங்கண்டா அவன்ற கோஸ்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேண்டியா இருக்குங்க. அவன்ற கோஸ்ட் வந்து அந்த கமலி ராணியா அவளோட்டம் அந்த ஸ்பிரிட்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ரியோவை எதிர்த்திருக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சுங்க. அதில் நினச்சிக்கலே எனக்கு கைகாலெலாம் ஒரு மாதிரி நடுங்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துருப்பா என்ன இருந்தாலும் முன்கூட்டியே நீ காப்பாற்றிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ ஆர்சியனை பார்த்து அப்போ அங்கே பிக் பிரதர் நான் கொஞ்சம் கம்மியோட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரியோ அப்போ நம்மளோட ஆர்சியன் சிச்சி போடாங்கள அப்படின்ற மாதிரி ரியோ ஆர்சியன் விரட்டிக்கிட்டு இப்போ ரியோவை கண்டுக்கல்றே இல்லையா ரியோ எவ்வளோ கத்துவான் கம்மியோட பேசணுண்டு ஆர்சியன் விடுவானா அவன் தான் பேசிட்டீங்க. அப்போ நம்ம ஹீரோனை அதெல்லாம் பார்த்துப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா ஹாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா இவன் அவனை மாதிரியே இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு இப்போ ஏன்டா நம்மளோட ஆர்சியன்ற தம்பியை தான் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு இருக்கியா அவனு ரியோவும் அதேமாரி இருப்பான் அதை பற்றி யோசித்து பார்க்குற பின்னால் அவன்ற கோஸ்ட் வந்த இடம் இருந்துருக்கிங்க. அப்போ ஆர்சியன் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனையும் பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா பரவாயில்ல இவங்க ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்க போல இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா கட் பண்ணால் நைட் டைமில் ஆடிட்டு இருக்காங்க நம்மளோட செப்ரா ஃபேமிலியை தான். அப்போ செப்ரா ஃபேமிலி சாப்பிட்ற டைம் ஆகிட்டு அப்போ ஆர்சியனும் செப்ராவும் குந்திட்டிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ ஆர்சியன் பார்ப்பாங்க கதவுக்கு பின்னால் இருந்து நான் சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் சிரிச்சுக்கிட்டே ரியோ அங்கேருந்து ஓடி வரேன் நான் சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ அவர் வந்து குந்து அப்படின்ற மாதிரி செப்ரா செல்கிறார். அப்போ அவனு ஓகே அப்படின்ற மாதிரி ஓடி வரான் ஓடி வந்து விட்டு நம்மளோட செப்ரா பக்கத்தில் வந்து நிற்கிறான். செப்ரா என்ன செய்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டவுட்டோட செப்ரா. அப்போ அந்த மெய்டு வந்து கதிரையை எடுத்து வைப்பார் ஆனால் அவன் பேத்து என்னையை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிப்பா செப்ரா கிட்ட. அப்போ செப்ரா பார்ப்பார் எது தூக்கட்டா அப்படின்ற மாதிரி ஆர்சியன்லாம் டவுட்டோட பார்ப்பான் என்னடா இவன் செய்கிறான் அப்படின்ற மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டிப்பாங்க. மெய்டெல்லாம் பதறி பேத்துருவாங்க மெய்டெல்லாம் என்ன இவன் செப்ரா கிட்டே பேத்து தூக்குங்கன்றாங்க அவர் எவ்வளோ ரகடான ஆள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு செப்ரா சிரிப்பார் சிரிச்சுக்கிட்டே சரி வா அப்படின்ற மாதிரி செப்ரா தூக்கி நடுவில் வச்சிருவார் மடிக்கல. அப்போ அவன் பார்த்துட்டிப்பான் சுற்றி உள்ள அகல்லாம் என்ன இது இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அவன் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிப்பான். அந்த மெய்டெல்லாம் பார்ப்பாங்க நம்மளோட செப்ராக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா இது ரெண்டையும் தான் பார்க்குறேன் நான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி பதட்டத்தோடையே பார்த்துட்டு இருப்பாங்க. செப்ரா இவ்வளோ நல்லவரா இவ்வளோ ஹைடு ஹார்ட்டடா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க.
இது அவர் இன்னொரு ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவர் இன்னொரு ஃபேஸை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ன மாதிரி அங்கே உள்ள மேடெல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் இதையும் நம்மளோட ரியோ வாயாண்டிட்டு இருப்பாங்க, எனக்கு ஊட்டி விடுங்கடா. அப்போ அவர் பார்ப்பார், நான் என்ன இப்போ உனக்கு ஊட்டியாக விடணும் அப்படின்ன மாதிரி செப்பராக கேட்பார். அவன் சொல்லுவான், அனாதாசிரமத்தில் உள்ள எல்லாரும் எனக்கு இப்படி தான் ஊட்டிவிடுவாங்க, அங்கே உள்ள சேர்மாரெலாம் என்னை இப்படி தான் கவனிச்சிக்கலுவாண்டீங்களே. செப்பரா ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் யோசித்துக்கிட்டே இருப்பார். இவனுக்கு என்ன செய்வான், ஊட்டிவிடுவோமா தேவையில்லையாண்டா. அதை மேடெல்லாம் இவனை தூக்கி மடியில் வச்சா இவன் என்ன ஓவராக போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுச்சாங்க. செப்ரா என்ன செய்ய போகிறாரே தெரியாவே, அவர் தூக்கி மடியில் வச்சதே பெரிய விஷயம், இவன் இப்போ என்ன பண்ண போகிறானே தெரியாவே அப்படின்ற மாதிரி அந்த மேடெல்லாம் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மட ரியோ சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவருங்க எடுத்து ஊட்டி விட்டுருவார் அவனுக்கு. அப்போ அவனுங்க ஜம்மி அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை ஆசியன் பார்த்துட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் செய்கிற வேலையை. இப்போ ரியோ சொல்லிட்டு இருப்பான், இது ரொம்ப நல்லா இருக்கு, அதை எடுத்தாங்கன்னு அவன் திண்டுட்டு இருப்பான் ரியோ. அப்போ ஆர்சியன் பார்த்து கேட்டுட்டு இருப்பான், உன்னை கூட்டிகிட்டு வந்தால் நான் அந்த இருக்கேன், நீ என்ன அங்கே அவரோட போய் ஓட்டிக்கிட்டா திடீர்ன மாதிரி அப்படின்ன மாதிரி ஆர்சியனுக்கு கொஞ்சம் ஜலசாக இருந்துக்கும் போல். ஆர்சியன் கேட்டுட்டு இருப்பார், உன்னை கூட்டிகிட்டு வந்தது நான், உன்னை அழைச்சிட்டு வந்த நானே இந்த இருக்கேன், நீ அவரோட போய் ஓட்டிட்டா, அவரை உனக்கு முன்ன பின்ன தெரியுமா அப்படின்ன மாதிரி ஆர்சியன் கேட்டுட்டு இருப்பான். அவைக்கு ரியோ சொல்லிட்டு இருப்பார், எனக்கு அவனை பற்றி தெரியும், அவரை பற்றி தெரியும் அப்படின்ன மாதிரி செப்ரா பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். கமலியா சிஸ்டர் சொன்னாங்க, இந்த ஹவுஸ்லேயே யாராச்சும் உன்னையோட ஸ்ட்ராங்கான பர்சனை பார்த்து நீ உன்னோட க்யூட்னஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அவங்களோட சைடு பேத்துருனியா, இந்த ஹவுஸ்லேயே ஸ்ட்ராங்கான பர்சனை பார்த்து நீ மீட் பண்ணி அவங்களோட நல்லா பழகு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அட்வைஸ் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு ரியோ. அப்போ நம்மளோட ஆர்சியன் பார்க்குறான், இப்படியெல்லாம் அட்வைஸ் போட்டிச்சா கமலியா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். அவன் சொல்லிச்சா ரியோ, அதெல்லாம் நான் இவரை செலக்ட் பண்ணேன், இவரை ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபேமிலியில், இன்றைக்கில் நானும் ஸ்ட்ராங்கு அப்படின்ன மாதிரி ஆர்சியன் சொல்லிட்டியா. அப்போ அவர் சொல்லிட்டியார், செப்ரா சொல்லிட்டிக்கார், ஆமாம் அப்படின்ன மாதிரி அவரும் தலையாடிக்கிட்டிக்கார் செப்ராவும். அப்போ நம்மளோட ரியோவும் சொல்லிட்டிக்கார், அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு கேட்கல. ஆர்சியன் பார்த்துட்டிப்பான், இவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு வச்சு செஞ்சு விட்டான் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டிப்பான். அப்போ ரியோ சொல்லிட்டிப்பார், இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அதான் நான் உங்களோட பலவீனை விளங்குதா, இதுதான் காரணம் அப்படின்ட்டு ஆர்சியனுக்கு இஞ்சால புகஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், கமலியா ஸ்ட்ராங்கான பர்சனோட சேரணும்னு சொல்லியிருந்தா அவன் என்னையோட வந்துருக்கப்பறா, இந்த ஆளோட பேத்தி சேர்ந்தாங்க, இவன் முன்ன பின்ன தெரியாத ஆளோட இப்படி பேத்தி சேர்ந்துட்டா, இவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் புலம்பிட்டு கேட்கல. அவர் சொல்லிப்பார், கமலியா சரியாக சொல்லியிருக்கா அப்படின்ன மாதிரி செப்பரா சொல்லிக்கல. ரியோ சொல்லியிருப்பாங்க, கமலியா சரியாக சொல்லியிருக்கா அப்படின்ன மாதிரி அவனும் சொல்லிட்டுப்பான். மாறி 2 பேரும் புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஆர்சியனுக்கு கடுப்பாக இருந்து, கூட்டிகிட்டு வந்த எனக்கே கூட்டிகிட்டு வந்த எனக்கே முதுகில் குத்திட்டலே அப்படின்ன மாதிரி ஆர்சியன் சாப்பாடை ஒரு மாதிரி தின்றுட்டு இருப்பாங்க. உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு உன்னையால் என்ன செய்ய முடியுமோ அதை பக்காவாக செஞ்சுட்ட நீ அப்படின்ன மாதிரி ஆர்சியன் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இங்கே தான் ஒரு ஆளை காட்டிட்டு இருக்காங்க. போன விஷயம் என்ன ஆச்சு, உங்களோட பிளான்லாம் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருங்க சார், அது இப்போ கொஞ்சம் லேட்டாக, அதெல்லாம் இப்போ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நாங்கள் எந்த தரப்பில் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ன மாதிரி ஒருத்தன் பயந்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டிருக்காங்க அவனுக்கு பின்னால் குந்திட்டு. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த விஷயங்கள் என்னாச்சு, குழந்தைங்கள்ற விஷயம் அப்படின்ன மாதிரி கேட்கல. அவள் சொல்லிட்டிருக்கான், இப்ரா ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் உள்ள சன் அவன் எல்லா குழந்தைங்களையும் விடுவிச்சு கூட்டிகிட்டு போய்த்தாண்டைக்கில் அவர் சொல்லுவார், அந்த குழந்தைங்க அப்படின்ன மாதிரி சொல்ல மாட்டார், அந்த பொருட்கள்லாம் அவன் எப்படி விடுவிக்கலாம், இதெல்லாம் யார மோசடியோ, இதெல்லாம் காரணம் யார், நீ தான் அப்படின்ன மாதிரி இவனை தான் குத்திக்கிட்டு இருப்பான், குத்த சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுங்க ஆமாம் சார் நான் தான் காரணம், நான் என்னை மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி நடக்காது அப்படின்டைக்கில். அந்த ஊடுபடுற விஷயம் அதுவும் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். இவன் சொல்லுவான், ஆமாம் அந்த ராணியான்றவோ எனக்கே துரோகம் பண்ணிட்டா அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் ஃபெயில் ஆகிட்டு என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி நடக்காது, இதுவே லாஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்ன மாதிரி அவன் மன்னிப்பு கேட்டுட்டிப்பாங்க. இவங்க போட்ட பிளானெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு அதெல்லாம் அவர் கோவப்பட்டுட்டிப்பார். அவரோட மதிப்பை சம்பாதிக்கிறதுக்கு நான் என்னாச்சும் செய்யணும் அப்படின்ன மாதிரி தான் இவன் யோசித்துட்டு இருந்திப்பான். யார் ஏரியா பின்னால் இருக்கிறவன் அவனை போ எபிசோடில் பார்ப்ப நண்பனமா. அப்போ அவன் சொல்லிட்டியான், இப்போ என்ன பிளான் உங்களோட, இப்போ என்ன செய்ய போகிறானி அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு கேட்கல. இவன் யோசித்துக்கிட்டு இருக்கான், இப்போ என்ன செய்கிறான், அந்த ட்ரானியாவை தான் நான் பயன்படுத்தினேன், ஆனால் அவள் என்கிட்ட பேச்சை கேட்காம ஏதோ அவட முடிவுக்கு அவள் ஏதோ ஒரு முடிவை எடுத்து கடைசியாக தோத்துட்டா. அப்போது அவள் என்ன செய்கிறா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. இவன் எழும்பிடுவான், பின்னால் இருந்தவன் எழும்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டிப்பான், இனிமே அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நடக்கிறதே வேறு அப்படின்ன மாதிரி அவன் ஒரு மாதிரி மிரட்டிட்டு போவான் இவனை. அப்போ இவன் பயந்துக்கிட்டே இருப்பான். பயந்துட்டு இருக்கல அவன் அப்படியே கிளம்பிடுவான். கிளம்பினோடனே இவன் ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த ராணியான்றோ என்ன செய்வேனா, இப்படி என் பிளான்லாம் கெடுத்துட்டாவோ, அவட இஷ்டத்துக்கு இது செஞ்சு இப்போ நான் எப்படி இவரை ட்ரஸ்ட்டை சம்பாதிப்பேன் நான் அப்படின்ன மாதிரி சரியான கட்டுப்பாக இருப்பேன் இவன். இப்போ நான் அடுத்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியாகணும், ஏதாச்சும் வேற ஒரு பிளான் எனக்கு கட்டாயம் தேவை, அதை வச்சு தான் நான் இவரை
ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கணும் நான் அப்படின்ன மாதிரி இவன் நினச்சிட்டு இருப்பான். ஏதாச்சும் இன்னொரு மூவ் ஒன்று பண்ணி ஆகணும் நாங்கள் அதுக்காக ஜோசி என்னத்தை ஒரு பிளானாச்சும் போடணும் நான் அப்படின்ன மாதிரி அவன் ஏதாச்சும் ஒரு பிளானை போடணுன்ட்டு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. கட் பண்ண நம்மளோட எக்ஸ்ட்ரா காட்டிட்டாங்க எக்ஸ்ட்ராட பெலஸில். நீ பாத்தியா நம்மளோட யங் மாஸ்டர் வந்துட்டார், ஜெயினர் வந்துட்டார், அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார் பாத்தியா நீ, அவர் இருந்ததோட இன்னும் ரொம்ப க்யூட்டாகிட்டார், அவர் வர வர எவ்வளோ க்யூட்டாக பேத்துட்டு இருக்காருன்னா அப்படின்ன மாதிரி அங்கே உள்ள மேடுக்கெல்லாம் பேசிட்டுச்சாங்க நம்மளோட ஜெயினரை பற்றி. அப்போ ஜெயினர் வந்ததால் எவ்வளோ அழகாக இப்போ திடீர்னு மாதிரி இந்த குடும்பம் ஆகிட்டேன்னா அப்படின்ன மாதிரி அவங்களாம் பேசிட்டுச்சாங்க. இன்னொரு ஃபோனில் சொல்கிற அந்த ஜெயினர் இல்லாட்டி இந்த உலகத்துலேயே இந்த உலகமே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்குங்க அப்படின்ன மாதிரி இன்னொரு ஃபோனில் சொல்லிடுச்சு. அவங்களோட இஷ்டத்துக்கு கதை உருட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம். பின்னால் இருந்து இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டீச்சா என்ன இப்படியெல்லாம் கதைச்சிட்டு இருக்கோம், இதோ ஜெயினரை வந்ததில் அந்த ஃபெமிலியில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுத்திக்கிறே உண்மைதான் அதுக்குண்டு இப்படியெல்லாம் பேசிட்டு சொல்லி இதெல்லாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கியா பின்னால் அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ அந்த ஜெயினர்ன்றவன் அவன் இந்த ஃபெமிலிக்கு திடீர்ன மாதிரி வந்தான், அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியும், அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியும் எனக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டீச்சா. அப்போ அங்கே உள்ள மெய்டு சொல்கிறார் அவர் அந்த ஹவுஸ்லேருந்து திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, அவர் திரும்ப அங்கே எப்போ போவாரே இருக்கியா அப்படின்ன மாதிரி அந்த ஆக்கள்லாம் பேசிக்கலாம். நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது ஹவுஸா, அப்போ ஜெயினர் திரும்ப பெய்த்துருவானா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்து. இப்போ அவனோட கேரக்டர் என்ன புரிஞ்சிக்கலவே இல்லை, அவன் எப்படியெல்லாம் பட்ட வேண்டு அவன் திடீர்ன மாதிரி நான் பார்க்குத்தேன் அவன் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு கைன் காட்டட்டா தான் எனக்கு விளங்கினாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிக்கா. அவன்கிட்ட ஸ்மைல் ஏதோ ஒன்று எனக்கு அதில் வியடாகவே விளங்குது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்டுட்டிப்பா பட்லர்கிட்ட. அவர் வந்து எக்ஸ்ட்ராடா உண்மையான சன் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டே பட்லர் சொல்லிட்டிப்பார் அவர் வந்து உண்மையான சன் இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து அவரை தத்தெடுத்த அப்படின்ன மாதிரி இவர் பட்லர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்ன மாதிரி சாக கேட்டுட்டிப்பா. அப்போ பட்லர் சொல்ல ஆரம்பிக்கிறார் 17 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு என்ன நடந்துக்குன்னு தெரியுமா இல்லையா. அப்போ எக்ஸ்ட்ரா அவருக்கு வந்து திரும்ப நினைவு வந்துட்டு அவர் வந்து அந்த கோமாவில் போய்த்து அந்த நினைவெல்லாம் மறந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு திரும்ப நினைவு வந்துச்சு. அப்போ அந்த நினைவு வந்த டைம்லேயே அவருக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன நியூஸ்னால் வந்து அவர் நினைவு அவர் எங்கேயோ மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி அவரோட தேட போன காம்ரேட் ஒரு ஆள் வந்து அவருக்காக உசிரை விட்டார். அவரை தேட போய்த்து அந்த இதில் அவரை கொண்டுட்டான லாக்கல் அப்படின்ன மாதிரி சொல்கிறார். அவரை தேட போன டைமில் அங்கே உள்ள நிறைய பேர்லாம் சேர்ந்து இவரை கொண்டுருச்சான் அவர் எக்ஸ்ட்ராட எனிமி. அப்போ எக்ஸ்ட்ரா அதை பற்றி யோசித்துப்பட்டு அவருக்கு நினைவு வந்தோடனே ரொம்ப கவலைப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அவருக்கு ஒரு மகன் இருச்சாண்டு, அந்த சின்ன குழந்தைய அனாதாசிரமத்தில் சேர்க்கணுன்னு இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியா, அவர் காம்ரேட்ன்றதாலேயே என்னன்றதாலேயே அவர் வந்து அந்த குழந்தைய பார்த்து அவரை வந்து அவரோட ஃபேமிலியில் அந்த குழந்தையும் சேர்த்துக்கிட்டார் அப்படின்ன மாதிரியே பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்படியாப்பா அப்படி தான் அந்த சைல்டு தானே அப்போ நம்மளோட ஜெயிலர் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிப்பா. அப்போ அவன் சொல்லிட்டிப்பான் ஜெயிலர் வந்து ஆமாம் அவர் இப்போ உங்களோட வந்து அழகாக பழகுவார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நமக்கு ஹீரோயினை பார்த்து நம்மளோட பட்டர் சொல்லிட்டு இருக்கார். ஜெயிலர் வந்து ரொம்ப ஹைடு ஹார்ட்டடான ஆள், அவர் வந்து எல்லாரோடையும் ரொம்ப லேசாக பழகுவார், அவர் நைஸ் பர்சன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டிருப்பார். அவரை பெஸ்ட்டு இந்த குடும்பம் ஏற்காம தான் இருந்துச்சு, பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அவரோட திறமையை பார்த்து இந்த குடும்பம் அவரை ஏற்றுக்குச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் என்னோட நல்லா பழகுவாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி இப்படி யோசித்து பார்க்குறா. இருந்தாலும் அவன்ற கண்ணை பகைக்கல ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீங்க. அவன் ஏதோ ஒன்று என்னைட்ட மறைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுறதுக்குள்ள கட் பண்ணா ஹாய் லிட்டில் சிஸ்டர் ஓல லேட்டாக வரீங்க நீங்கள் வந்து குந்துங்க வாங்க 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 அப்படின்ன மாதிரி கூப்பிட்டுட்டான். ஜெயிலர் பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீச்சா வேணும் அவ்வளோ கூச்சப்படாமல் கூப்பிட்றான்டா. அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டுச்சார் உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா அப்படின்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுச்சான் ஜெயிலர் ஆமாம் எனக்கு முன்னாடியே விஷயம் தெரியும், இங்கோ நம்மளோட ஃபேமிலியில் நியூ மெம்பர் அப்படின்ன மாதிரி நம்மளோட ஜெயிலர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா பார்த்து டீச்சர் விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிட்டிருக்கான் உனக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜெயிலர் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன இருந்தாலும் ஃபேமிலியில் ஒரு புது மெம்பர் சேர்ந்துருச்சாங்க அப்படின்ன மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினை என்னைய. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா இந்த ஃபேமிலி இருக்கே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஏடா அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாகவே சொல்லிப்பான். ஏடா அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்துட்டு சிரிச்சிட்டு இருந்திப்பான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் வெறுத்துருச்சு இந்த ஃபேமிலியை. அப்போ நம்ம ஹீரோயின் டீயை குடிச்சிட்டு பார்த்துட்டிப்பா. அப்போ கேட்டுட்டிப்பா நீங்கள் இங்கேருந்து போகிறது இல்லை ஆனால் கொஞ்ச நாள் தங்க போகிறீங்க ஆனால் அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவேன் நான் போயிடுவேன் இங்கேருந்து பிஸ்னஸ் முடிஞ்சோடனே. அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா பேசலாம் பார்க்கணும், அவரெல்லாம் பேச மாற்றிடுவார் எது பெய்த்திரியாண்டா. அப்போ பட்லர் தான் மூஞ்சி தொங்கி பேத்துரும் கமலியா மேடம் நீங்கள் போகிறீங்களா அப்படின்ன மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி சேடாகிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் இங்கேருந்து பெய்த்துருவேன் பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. கேட்டோடனே எக்ஸஸ் செல்லுவார் உன்னைய கொல்றதுக்கு அந்த எம்பேரில் இருந்த ஆக்கள் வந்துருக்காங்களோ அந்த எம்பேருக்கு நீ திரும்ப போறியா அப்படின்ன மாதிரி கேட்கல.
அது அந்த மாஸ்டர் மைண்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. இருந்தாலும் வேறு யாராச்சும் உன்னைய கொல்றதுக்கு முயற்சி செய்யலுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அப்படி யாரும் கொல்ல முயற்சி செய்ய மாட்டாங்கன்ற உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் கேட்டுட்டிப்பான், ஜெயினர் அப்படி இருந்தால் நீங்கள் இப்போதைக்கு பிஸ்னஸ் முடிய காட்டி இங்கே இருந்து போக மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுப்பா. அப்போ ஜெயினர் சொல்லுவான், நீங்கள் இங்கேருந்து போனீங்கண்டா நான் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டியான். நீங்கள் இங்கேருந்து போகாத நினைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் இங்கேருந்து போனால் நான் ரொம்ப சேடாயிருவேன். இன்றைக்கில் நம்ம ஹீரோயின் பாப்பா, இவன் உண்மையாக சொல்கிறான்னு பார்த்தா அவன்ற கண்ணை ஆமாம் இவன் உண்மையாக தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு விளங்கிருச்சிங்க. ஏன் இவன் இப்படி உண்மையாக என்னையில் பாசம் காட்டுறான் இவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துருப்பா. அப்போ அவன்ற கண்ணை பார்த்துருப்பா. இருந்தாலும் ஏதோ ஒன்று அவனுக்கு உள்ளே இருக்கி, அவன் ஏதோ ஒன்று எல்லாட்டையும் இருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணிருச்சிங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட டீயெல்லாம் குடிக்கப்பட்டு அங்கேருந்து வந்துருப்பா. வந்தோடனேயும் ஏய் நீ என்ன செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீப்பா. நீ ஏன் இப்படியெல்லாம் வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு அளப்பாட்டு திட்டிகிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். பின்னால் நம்மளோட பட்லர் டோர்மன் தான் கத்திட்டு இருப்பார். கமலியா மேடம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறா, முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டாக கம்மியாக தருவேன். கேட்கல உண்மையாவா, முன்னாடியே சொன்னால் பனிஷ்மெண்ட் கம்மியாக கிடைக்குமா, உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அப்போ என்கிட்ட இருந்து எதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்ப அவனை உருட்ட ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயின் சின்ன பேச்சு கேட்டுட்டு அப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாக கிடைச்சிக்கிட்டா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. யூ ஃபூல் இடியட், நீ என்கிட்ட இருந்து அப்போ எதையோ ஒன்று மறைக்கிறானா அதெல்லாம் பனிஷ்மெண்ட் குறையறிக்கின்றவும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவர் மெய்டு பார்த்துட்டிப்பார், என்னை ஏமாற்றிட்டா கமலியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிப்பார். அவர் உடனே வாயை திறந்துட்டு வந்துட்டார். உண்மையாவா பனிஷ்மெண்ட் குறையவா கிடைச்சின்னா அப்போ எதோ மறைச்ச பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அந்த செருப்பை பார், இப்படி அந்த குதி இல்லாத செருப்பெல்லாம் ஏன் வரிசையில் அடுக்கி வச்சிச்சா நீ இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா. இதிலேருந்தே விளங்குது நீ எனக்கு ஏதோ ஒன்று பிளான் போட்ட அடுத்து எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு எனக்கு விளங்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கேட்கல. அவர் சொல்கிற அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முழுக்க முழுக்க என்னை தப்பாக நினைக்கிட்டீங்க கமலியா மேடம் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்மளோட டோர்மேன் அவர் சொல்லிட்டு என்னையை பற்றி உங்களோட மெய்டை பற்றி இப்படி தப்பாக நினச்சிட்டிங்களா, நான் வந்து உங்களுக்கு காயம் ஏற்பட்டுருங்க, உங்களோட காலுக்கு ஏதாச்சும் ஒரு புண்ணாயிருன்னு கொடுத்தா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பார்த்து செருப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நிறைய செருப்பு அந்த குதி உள்ளதெல்லாம் நீக்கி போட்டு நான் அவ்வளோ செருப்பு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சேன், நீங்கள் எப்படி திட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்ற மாதிரி பட்லர் ஒரு மாதிரி அவர் பீத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாலேருந்து இதெல்லாம் முறைச்சி பார்த்தாமே பார்த்துட்டியா. இவன் சொல்கிறத பார்த்தா அவன்ற சவுண்டாக கேட்டாலே எனக்கு பொய் மாதிரி தான் விளங்குது இவன் சொல்கிறத பார்த்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தாலும் இவன் எப்படி போய் சொல்கிறான் இன்றைக்கில் நான் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் யாருன்னு பார்த்தா நம்மட ஜெயினராக வந்துருப்பாங்க. நான் உள்ளே வரலாமான்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் உள்ளே வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அப்போ பட்லர் பின்னால் வந்து பார்த்துட்டு பேர். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்ன விஷயமா பேச வந்துட்டு இன்றைக்கல நான் உன்னோட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும் இன்றைக்கல. அவங்க ரெண்டு பேரும் அங்கே கட் பண்ணால் வந்துடுவாங்க, டீ பார்ட்டி மாதிரி டீயை ஊற்றி வச்சுட்டு ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெயினர் ஹெட் அடிப்பாங்க, இவ்வளோ சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து அந்த கில்ட் லீடராகவும் இருக்கீங்க, அந்த சுரங்கத்துலேயும் நீங்கள் பங்கு எடுத்துட்டீங்க, அந்த சுரங்கத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்க, எப்படி சாத்தியம் இதுன்ற மாதிரி அவன் கேட்டுட்டிப்பான் ஜெயினர். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து லிட்டில் சிஸ்டர் சாதிச்சதெல்லாம் பற்றி எனக்கு உள்ள ஆர்வமாக இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது, நான் கேட்கவா அப்படின்ற மாதிரி அவன் ஒருமே ஆர்வத்தோடையே பார்த்துட்டியா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா, இவன் விடமாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. அப்போ அவன் சொல்லிட்டிப்பான், இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ சாதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் சொல்லிட்டிப்பான். நம்ம ஹீரோயின் சொல்லுவான், ஆமாம் அது என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் சொல்லிட்டிப்பா, உங்களுக்கு ஃப்யூச்சரை பார்க்குற திறன்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா, இப்போ எனக்கு கொஞ்சம் எல்லாத்த பற்றி அறிவு இருக்கு தான், என்னையை பற்றி அதிகமாக இவன் கேள்விப்பட்டிக்கான் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா. உங்கள்கிட்ட நிறைய இது நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டிச்சான் நம்ம ஹீரோனை பார்த்து. இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ செஞ்சிச்சிங்க, அந்த சுரங்கத்தில் இதுவும் இருந்துச்சு, கோஸ்ட் கில்ட்டோட லீடராகவும் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் அந்த ஃப்யூச்சரை பார்க்குற திறன் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ செஞ்சிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி குறி நம்ம ஹீரோனை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் திருவி. அப்போ நம்ம ஹீரோன் அவன்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருந்திப்பான் நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது ஒரு லக்கில் கிடச்சிருச்சின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் ஒரு மாதிரி பார்ப்பான் நம்ம ஹீரோனை. பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் நினைப்பா, என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் இது, இவன் என்னட்டு என்ன சொல்ல வரான், எல்லார மனசையும் என்னால் பார்க்க முடியுது, அவங்க என்ன நினைப்பாங்கண்டு, இவன்றையே மட்டுங்க என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், ஒருவேளை மீண்டும் மீண்டும் அதே வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு கேள்வியை ஒன்று கேட்டு விட்ருவாங்க. அப்போ அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துருவா. இப்போ என்ன சொன்னா இவன் இப்போ என்ன சொன்னா இவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக்காக இருந்தீங்க. மீண்டும் மீண்டும் அதே வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, இவன் என்ன சொன்னாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திரும்ப என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்பா அவனை பார்த்து. அப்போ அவன் எலும்புவான் அங்கேருந்து. நம்ம ஹீரோயின் பயத்துடைய இருப்பா, இவன் இப்போ என்ன சொன்னான்,
உனக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கீங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்ன மாதிரி. அவன் சிரிச்சுக்கிட்டே இந்த டீ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா அப்படின்ன மாதிரி அங்கேருந்து எழும்பிட்டு போய்த்துருவான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீப்பா, இவனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருச்சு, இந்த பிளாஸ்டர் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் அவனுக்கு திட்டிட்டீப்பா, இவன் எதையே நைட்டு இருந்து மறைக்கிறான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணிருச்சிங்க. நம்ம ஹீரோயின் சரியாக ஷாக்காகிப்பா, ஏன்டா திரும்ப திரும்ப அதே வாழ்க்கையை வாழ்றேன்னு சொல்லிப்பான். கட் பண்ணால் அந்த மெய்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஜெயினர் வந்து இப்போ இவ்வளோ அவசரமாக திரும்ப போகிறாரு, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்ன மாதிரி அந்த மெய்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெயினர் ரொம்ப ஹைண்ட் ஹார்ட்டடான ஆள் அப்படின்ன மாதிரியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படின்ன மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக ஜெயினரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் எல்லா டைம் இது கேட்டிப்பா, ஜெயினர் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனா அப்படின்ன மாதிரி. அப்போ அங்கே உள்ளாக்கள்லாம் பேசிப்பாங்க, இந்த உலகத்திலே நான் முழுமையாக நம்புகிற ஒரே ஒரு ஆள் ஜெயினர் மட்டும்தான் அப்படின்ன மாதிரியெல்லாம் அங்கே உள்ள நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெயினரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவரை பின்தொடர்ந்து போகிறாக்கள் தான் நாங்கள் அப்படின்ன மாதிரியெல்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக பேசிட்டு இருப்பாங்க ஜெயினரை பற்றி. அப்போ அங்கே உள்ள அந்த கோஸ்ட்டு கூட ஹெடிப்பாங்க டஜஸ்ட். அப்போ அவ சொல்லிப்பா, ஜெயினரை வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கேன், அவன் ரொம்ப நல்லவன், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவன், என்னைட்டு குழந்த ரொம்ப காலமாக இல்லை, ஆனால் அவனை தான் நான் குழந்தைய நினச்சி வளர்த்தேன் அப்படின்ன மாதிரியா நம்மளோட கோஸ்ட் டஜஸ்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனெல்லாம் கேட்டுப்பட்டு பரவாயில்லே, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க ஜெயினரை பற்றி. ஆனால் எல்லாரையும் அவங்களோட ஒரே முறையாக பேசுகிற மாதிரி எனக்கு என்ன தோணுது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் அப்படி பேசியிருக்கப்பறா, ஒவ்வொரு வாழ்க்கையும் திரும்ப திரும்ப வாழ்கிற மாதிரி இருக்கிற அப்படின்ன மாதிரி அவன் சொல்லியிருக்கப்பறா நைட்டு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்து. இப்போ தான் பேசிட்டு நம்ம ஹீரோயின் 3வது கான்ட்ராக்டை போடுறதுக்காக நம்மளோட எக்ஸ்ட்ரா பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்துருப்பா. கான்ட்ராக்டை போட்டு முடிச்சுடுவோம் இந்த விஷயத்தை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ரா பார்க்குறதுக்கு வந்து டோருக்கிட்ட போவான். நம்ம ஹீரோயின் போய்களே அதை பற்றியும் யோசிச்சுட்டு போவான் நம்மளோட ஜெயினரை பற்றி. அவன் ஏன் இப்படி சொன்னான், அவன் இதே மறைக்கிற மாதிரி எனக்கு தான் ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டோருக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா, என்னது சொல்கிறா அப்படின்ன மாதிரி. பார்த்துட்டு கேட்கல நம்ம ஹீரோயின் அங்கே பேசுகிறத கேட்டுட்டு இப்போ அவங்களெலாம் பேசிட்டு இருப்பாங்க. டோரை தட்ட போய்க்கலே அவங்களெலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஏதோ ஒரு மவுண்டனை பற்றி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த மவுண்டனில் இப்போ பனிச்சரிவு ஏற்பட போறீங்க அப்படின்ன மாதிரி அவங்களெலாம் பேசிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுப்பா. நம்ம ஹீரோனுக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கு. நம்ம ஹீரோயின் புது மவுண்டனுக்கு போகிறதுக்கு பிளான் போட்டா போல். அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். சேனலில் பிடிக்கும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கூட தட்டி விட்ருங்க. 1 ஹவர் எடிட் பண்ணுவோன்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதில்ல, 1/2 ஹவர் எடிட் பண்ணி போட்டு விட்டிக்கேன். பார்த்து பிடிச்சிருந்தா லைக்கை பண்ணி விட்ருங்க நண்பா. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் ரொம்ப நாய்ஸாக அது இதெல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் கொஞ்சம் கணக்கெடுத்துக்கலாங்க. ரொம்ப லெந்தாக போகிறதால வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணணுன்றதால நிறைய இதெல்லாம் கட் பண்ணாமலே விட்டிப்பேன். அதில் ரொம்ப நாய்ஸ் கட்டிருந்தா சாரி. அடுத்த எபிசோடில் தெளிவாக போடுறேன். பாய் கேஷ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.